பதஞ்சலி நிறுவனத்தின் பொய் விளம்பர விவகாரத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இணைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொய் விளம்பரங்கள் தொடர்பாக எடுத்த நடவடிக்கை என்ன? விளம்பர கட்டுப்பாடு துறை பதிலளிக்க வேண்டும் என்று இந்த கேள்வியை உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் இது சார்ந்து என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? அப்படியே பதஞ்சலி நிறுவன விவகாரத்தில் தற்பொழுது பல்வேறு முக்கிய உத்தரவுகளை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஹிமா கோலி தலைமையிலான அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக போலியாக விளம்பரங்களை விடும் அந்த நிறுவனங்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் எடுத்துள்ளன என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இது போன்ற போலியாக பல்வேறு விளம்பரங்கள் என்பது இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்தந்த மாநிலங்களுடைய லைசன்சிங் அத்தாரிட்டி மற்றும் மத்திய நுகர்வோர் துறை, தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகங்கள் இந்த விவகாரத்தில் என்ன கிடைக்கப்பட்ட புகார்களுக்கு குறிப்பாக பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களுக்கு எந்தெந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகளாக சேர்த்து தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய விளம்பர கட்டுப்பாட்டுத்துறை, மத்திய நுகர்வோர் துறை மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறைக்கும் நோட்டீஸ் அனுப்புவதற்கான ஒரு உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. மிக முக்கியமாக மருந்து விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் பிரிவு 170 ஏன் திடீரென்று நேற்று நீக்கப்பட்டது என்ற ஒரு கேள்விக்கும் பதிலளிப்பதற்கான உத்தரவை தற்பொழுது மத்திய அரசிற்கு கேள்வியாக எடுத்திருக்கிறது. பொய் விளம்பரங்கள் தொடர்பான என்ன நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் மத்திய அரசாங்கமானது விரிவாக விவரிக்க வேண்டும் எனவும் பல்வேறு நிறுவனங்கள் இது போன்ற போலியான விளம்பரங்களை வழங்கி வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் பாபா ராம்தேவ் விவகாரத்தை பொறுத்தளவில் 67 நாளிதழ்களில் இந்த மன்னிப்பு கோரிய ஒரு விளம்பரமானது வழங்கப்பட்டது என்ற ஒரு தரப்பை இன்றைய விசாரணையின் பொழுது பதஞ்சலி நிறுவனத்துடைய சார்பாக மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி வாதத்தின் பொழுது முன்வைத்தார். அந்த விளம்பரங்கள் என்பது மருந்துகளுக்கு வழங்கப்பட்ட விளம்பரங்களுடைய அதே சைஸ், அந்த அளவிலேயே வழங்கப்பட்டதா அல்லது சிறிய அளவில் வழங்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருக்கிறது. அதாவது மன்னிப்பு கோரிய விளம்பரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பொதுவாக ஒரு விளம்பரத்தை வழங்கியிருக்க கூடாது என்ற ஒரு கண்டனத்தையும் தற்பொழுது பதஞ்சலி நிறுவனத்திற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த முறை, அதாவது அடுத்த வாரம் பாபா ராம்தேவ் மீதான வழக்கானுடைய விசாரணை என்பது வரும் பொழுது அந்த விளம்பரங்கள் வழங்கப்பட்ட நாளிதழ்களினுடைய நகல்களையும் அவர்கள் எடுத்து வருவதற்கான ஒரு உத்தரவை பதஞ்சலி நிறுவனத்திற்கு பிறப்பித்திருக்கிறார்கள். பாபா ராம்தேவ் மற்றும் பதஞ்சலி நிறுவனம் மீதான வழக்குடைய விசாரணை அடுத்த வாரம் விசாரிக்கப்படும். அதே சமயத்தில் இந்த விளம்பரங்கள், போலியான விளம்பரங்கள் மீதான எதிர்க்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விரிவான விசாரணை என்பது வரும் மே 7ஆம் தேதி நடைபெறும் எனவும் மத்திய அரசினுடைய துறைகள் மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய பிரதிநிதிகளும் அன்றைய தினம் விசாரணையில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது உச்சநீதிமன்றமானது மிகவும் விரிவாகவே பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு முக்கிய உத்தரவுகளை தான் இன்றைய விசாரணையின் பொழுது 2 பகுதிகளாக உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் பிறப்பித்திருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்தப்படும் பதஞ்சலி வழக்கை பொறுத்தவரைக்கும் இதில் மாநில அரசுகளையும் இணைக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.